கத்திரிக்காய் வத்த குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அப்படியே கல்யாண வீட்டு ஸ்டைலில் இருக்கும். மஞ்சட்டியில் நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம் சேர்த்துட்டு பூண்டு ஒரு 10 பல் 2 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. சுண்டை வத்தை வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சேர்த்துட்டு நல்லா கருகிற மாதிரி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை கையில் கரைச்சிக்கோங்க. இல்லைன்னா வந்து மிக்சியில் வச்சு ஒரே ஒரு பல்ஸ் வச்சு கொட்டிடுங்க. கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா சுண்டி வதங்குற அளவு எண்ணெய் விட்டு வர அளவுக்கு வதக்கிட்டு கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது கூட முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எது வேணாலும் சேர்த்துக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அவ்வளோதான் வந்து இதில் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா காய் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி கரைச்ச தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. புளிப்பு அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் தண்ணி விட வேண்டாம், ரொம்ப கெட்டியாகவும் வைக்க வேண்டாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு நான் சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் முருங்கைக்காய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து கொஞ்சம் எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வரட்டும். தேங்காய் வந்து கொஞ்சமாக ஒரு 2, 3 சில் தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிக்கிறேன், நல்லா பேஸ்ட் மாதிரி. நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் தேங்காய் ஊற்றி ஒரே கொதி விட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இல்லைன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி கூட தேவையில்லை, கருவேப்பிலை போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தா இப்படி தான் இருக்கும். நல்லா எண்ணெய்